ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சார் மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போக போற விஜய் வந்து மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்த மனது என்னமோ நல்லபடியா பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பாரு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சணுமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? போப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியா கேக்குறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான். இப்ப வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனா இவனோட நோக்கம் வந்து சீரழிச்சு சீர்குலைச்சு மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் வந்து ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லையும் சாப்பிடுவேன். எலெக்ஷன் அப்பவும் தரையில வாழ்றவன். மக்களுக்கு தரையில வாழ்ற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனாரு, நடந்து போனாரு, அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களா வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தானே ஓட்டு கேட்டு போறோம் எல்லாம். நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா வந்து? நாளைக்கு பிரான்ஸ்ல இருந்து ஏதோ வருதாம்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் SIR has been stopped. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க.